முட்டைக்கு மாற்றாய் பாசி பருப்பு பயன்படுத்தி ஆம்லெட்டுக்கு இணையான சுவை கொண்ட உணவு வகை ஒன்றினை மூங்லெட் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம். பாசி பருப்பு 1 கப், குடை மிளகாய் 1, கொத்தமல்லி 1 கொத்து, வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, பெருங்காயம் 2 சிட்டிகை, மாங்காய் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. முதலில் எடுத்துக்கொண்ட பாசி பருப்பினை தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து பின் ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து 4 முதல் 5 வரை மணி நேரத்திற்கு ஊற வைக்கவும். பின்னர் இந்த பாசி பருப்பினை தண்ணீர் நீக்கி வடிகட்டி மிக்சி ஜார் ஒன்றில் சேர்த்து விழுதாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிக்கொள்ளவும். இதனிடையே எடுத்துக்கொண்ட வெங்காயம், தக்காளி, குடை மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி தனித்தனியே தயாராக எடுத்து வைக்கவும். பின் அகன்ற பாத்திரம் ஒன்றை எடுத்து அதில் அரைத்து வைத்த பாசி பருப்பு மாவுடன் நறுக்கி வைத்த வெங்காயம், குடை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயம், மாங்காய் பொடி, உப்பு சேர்த்து நன்கு கரைத்துக் கொள்ளவும். தற்போது மூங்லெட் தயார் செய்ய தா ஒன்றினை அடுப்பில் வைத்து சூடேற்றவும். தவா சூடேறியதும் இதில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து தவாவினை தயார் செய்து கொள்ளவும். பின் இதில் தயாராக கரைத்து வைத்த மூங்லெட் சேர்மத்தை சேர்த்து இரு பக்கமும் திருப்பி பதமாக சுட்டு எடுக்க சுவையான மூங்லெட் ரெடி. பதமாக சுட்டு எடுத்த இந்த மூங்லெட்டினை உங்களுக்கு பிடித்தமான சட்னி, சாசுடன் சேர்த்து சுட சுட ஒரு தட்டில் வைத்து பரிமாறவும்.